அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய செந்தில் பப்ளிக் பள்ளி அதியமான் கோட்டையின் சார்பாக அனைவருக்கும் முதலில் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பொங்கல் என்று சொன்னால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு வாசகம். அது மட்டுமல்லாமல் அனைத்து சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் கூடி மகிழக்கூடிய காணும் பொங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த 4 நாள் விடுமுறையில் வருகிறது. அந்த 4ஆம் நாள் காணும் பொங்கலை பொறுத்தவரை எங்களுடைய பள்ளியினுடைய நோக்கத்தின் முழு சாராம்சம் கேரக்டர் பேஸ்டு குவாலிட்டி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கேரக்டர், தமிழில் சொன்னால் அந்த ஒழுக்கம் அல்லது எல்லோரும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய அந்த ஒரு பன்மை, அந்த தன்மை அந்த 4ஆம் நாள் கிடைக்கும் என்பதில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எப்போவுமே பொங்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய ஊரில் சொந்த கிராமத்தில் போயிட்டு கொண்டாடுவோம். அதுபோல் இந்த முறை எல்லாருமே உங்களுடைய சொந்த கிராமங்களில் உங்களுடைய தாத்தா பாட்டிகளோடு உங்களுடைய சொந்த பந்தங்களோடு கொண்டு இந்த பொங்கலை சிறப்பான முறையில் கொண்டாடுங்கள். குழந்தைகளுக்கு சொந்த பந்தங்களுடைய முக்கியத்துவத்தையும் நம்முடைய பண்டிகை திருநாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு முறை எப்படி நாம் அந்த புதிய வருடத்தில் நியூ இயர் அன்று சொல்லக்கூடிய அந்த புதிய வருடத்தில் ஒரு ரெசல்யூஷன் முடிவெடுக்கிறோமோ அதுபோல் இந்த பண்டிகை நாட்களில் நம்மளுடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, எப்படிப்பட்ட இந்த திருவிழா என்பதை குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற கற்றுக் கொடுங்கள். இதன் மூலம் இந்திய கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை. மீண்டும் ஒருமுறை எங்களுடைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தருமபுரி செந்தில் பப்ளிக் பள்ளியின் சார்பாக இந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.